பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. தமிழர்களின் கலாச்சாரம், மரபு அதை மறக்காமல் பல இடங்களிலே, குறிப்பாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களிலே இன்றைய தினம் தெருக்களிலே பானை வைத்து அரிசி, பருப்பு, வெல்லம்லாம் போட்டு கரும்புகள் வைத்து தாய்மார்கள் பொங்கல் வைக்கக்கூடிய காட்சியை காண முடிந்தது. எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழரின் கலாச்சாரத்தையோ மரபையோ மாற்ற அனுமதி தராத ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். கலப்படம் இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும், தமிழர்கள் அவர்கள் பண்டிகை இனிமையுடனும் அருமையாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய தினம் ஆயிரம்விளக்கு பகுதியிலே இன்று 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வருஷம் எலெக்ஷன் இருந்தாதான் கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டாண்ட் வந்து டிஎம்கேயோட ஸ்டாண்ட். ஒரு மூத்த அமைச்சர் சட்டசபையிலே கிண்டலாக இந்த வருஷம் தேர்தல் இல்லை, அதனால் நாங்கள் பணம் கொடுக்கல என்று சொல்லி மக்களை ஏளனமாக, ஏற்கனவே இந்த பஸ்ஸில் போறதுக்கு பெண்களுக்கு வந்து ஓசியில் போறவங்க தானே என்று கூப்பிட்டவங்க தான் நீங்க. அதே போல பொங்கலுக்கு இந்த ஆண்டு பரிசு தொகை இல்லையா என்று கேட்டால் இந்த வருஷம் எலெக்ஷன் இல்லை அதனால காசு கொடுக்கல என்று சொல்லி மக்களை மிக கேவலமாக பேசக்கூடிய எண்ணமும் தன்மையும் கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். ஆனா அப்படிலாம் இல்லாம இந்த பகுதியில் பிஜேபிக்கு கவுன்சிலரோ எம்எல்ஏயோ கிடையாது. ஆயினும் தமிழக மக்கள் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக எங்களால் முடிந்த அளவுக்கு நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி பொதுமக்களுக்கு பல்வேறு இடங்களிலே, குறிப்பாக ஆயிரம்விளக்கு பகுதியில் மட்டும் 5000 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசுகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் 118வது வட்டத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தமிழக மக்களுக்கும் ஊடக சகோதரர்களுக்கும் எங்கள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க வேற கேட்கணும்னா கேட்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை, தமிழகம் இல்லை இந்திய அளவிலே இடைத்தேர்தலில் திருமங்கலம் ஃபார்முலா என்பதை அறிமுகப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது ஒரு தேர்தல் வந்தா எதிர்கட்சிகளோட குரலை நசுக்கி பணபலம் மூலமாகவும் படைபலம் மூலமாகவும் மசில் பவர், மணி பவர் என்பதை பயன்படுத்தி மக்களை வந்து போன உள்ளாட்சி தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தம் போல அடைச்சு வச்சு நம்மளால காண முடிந்தது. குறிப்பாக பெண்களை, தாய்மார்களை வீட்டை விட்டு வெளியே வர விடாம, எதிர்கட்சியை சந்திக்க விடாம உள்ள அடைத்து வைத்து அவர்களுக்கு காசு கொடுத்து அவங்களை ஏமாத்தினாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை மறுபடியும் ஏற்படக்கூடாது. ஏனென்று கேட்டால் அப்படி ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு மக்கள் எங்களோட நல்லாட்சிக்கு கொடுத்த வெற்றி என்று திமுகவும் அதன் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி நிறைய சிந்தனைக்கு பிறகு இந்த முடிவினை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் என்பது கார்கே சொல்வதை கேட்பதில்லை. இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் யூனிட்டுக்கு கார்கே தலைவர் கிடையாது, திமுக தான் தலைமை. என்ன சொல்ல போனா அவங்க சத்தியமூர்த்தி பவன் போவதை விட அறிவாலயத்துக்கு அதிகமாக வருகிறார்கள். அவங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஓனர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை தான் செய்வார்கள். இல்லை என்று கேட்டால் அவர்கள் எம்எல்ஏயாக இருந்த தொகுதியை இன்னைக்கு திமுக விட்டு கொடுத்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு வீக்கா தமிழகத்தில் ஒரு யூனிட்டா இருக்காங்க என்பதை அது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு மிக மிக வீக்கான யூனிட் என்பதை வந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுவதும் போட்டியிடாததும் எங்கள் மாநில தலைமை தெளிவாக ஊடகங்கள் சந்தித்து இதற்கான விளக்கத்தை கொடுப்பார்கள். ஆனால் பொதுவாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களை ஏமாற்றி பொய்களை அள்ளி வீசி எதிர்கட்சிகளை பேச விடாமல் ஜனநாயக ரீதியில் தேர்தல் நடத்தாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் போட்டியிடுவது இடாதது பற்றியான விஷயங்களை, விவரங்களை எங்களது மாநில தலைவர் விரைவாக ஊடகங்களிடையே சந்தித்து இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை பொறுத்து அந்த முடிவினை எடுத்து நாங்கள் செயல்படுவோம் என்பதை நாம் கூறிக்கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஏற்கனவே வளர்ந்து விட்டது. 3% ஓட்டு வாங்கின கட்சி இன்று 18% வாங்கும் அளவுக்கு என்டிஏ வந்து பலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. யார் வழிவிட்டும் பாஜக வளர வேண்டிய அவசியம் இல்லை.
மக்கள் நரேந்திர மோடி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் கட்சியை காப்பாற்றுவது எப்படி என்பதை பற்றி கவலைப்படுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர்கள் கூட்டணி இருக்கக்கூடிய விரிசலை சரி செய்து தேர்தலை சந்திக்க நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். என்று கேட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையான ஒரு கூட்டணி அமைத்து 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்க நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு தவறுக்கும் குரல் கொடுக்க முடியாத, தட்டி கேட்க முடியாத, தைரியம் இல்லாத ஒரு கூட்டணி கட்சியாக அண்ணன் திருமாவளவன் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் அவருக்கு இந்த நேரத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன். பெரியார் குறித்து சீமான் அவர்கள் கூறிய கருத்து எப்படி பாக்குறீங்க? சீமான் எல்லா கட்சியும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? இதற்கான பதிலை எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார். சீமான் அவர்கள் சவால் விட்டு கூறுகிறார், நான் கூறியது பொய் என்று யாரை வேணா நிரூபிக்கலாம் என்று கூறுகிறார். அவருக்கு கண்டனம் தெரிவிப்பதோ கேஸ் அவர் மேல கேஸ் போடுவதையோ விட்டுவிட்டு சீமான் அவர்கள் கூறியது உண்மையா இல்லையா என்பதை நிரூபிப்பதுதான் இதுல கரெக்டா இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு அவரை நாங்க கைது பண்ண போகிறோம், அவர் மேல கேஸ் போட போகிறோம் என்று மிரட்டுவதெல்லாம் வேணுமான அரசியல் பலத்தை காட்டுவதற்காக இருக்குமே தவிர பெரியார் அவர்கள் கூறியதை ஃபேக்ட்ஸை வைத்து தான் நீங்க திருப்பி பேச வேண்டும். அந்த ஃபேக்ட்ஸை முன்வைத்து பெரியாரை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள், பல இயக்கங்கள் இருக்கின்றன. அந்த இயக்கங்கள் குறிப்பாக பெரியார் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகமோ திருமாவளவனோ இல்ல புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களோ திரு சீமான் அவர்கள் கூறியது தவறு என்று சொல்லி ஃபேக்சுவலா அதை எதிர்த்தார்கள் என்றால் அது வரவேற்கத்தக்கது. அதை விட்டுட்டு ஸ்டேஷனா போய் கேஸ் கொடுத்துட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே பிஜேபி வளர்ச்சிக்கு ஆகி போயிருச்சு. அதாவது எந்த கட்சி எதை செய்தாலும் தமிழகத்தில் பிஜேபி வளர்கிறது என்பதை அனைவரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். இல்ல உண்மை என்னன்னா எல்லா கட்சிகளுக்கும் பயமே என்னன்னா இன்னைக்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதை செய்யலனா பிஜேபி உள்ள பூந்துரும், பிஜேபி உள்ள பூந்துரும் சொல்லிதான் இன்னைக்கு ஓட்டு வாங்கினாங்க. ஆனா இன்று மக்கள் பிஜேபி உள்ள வரணும் என்று விரும்பி விட்டார்கள். பிஜேபியோட வளர்ச்சிக்கு எந்த கேட்டலிஸ்டும் தேவையில்லை, உரம் தேவையில்லை, ஃபெர்டிலைசர் தேவையில்லை. பிஜேபி தானாக பிஜேபியின் கட்சியோட பலத்தின் அடிப்படையிலே மத்திய அரசாங்கத்தின் நல்லாட்சியின் அடிப்படையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால அடுத்த கட்சிக்காரங்க பேசிதான் பிஜேபி வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் மீண்டும் கூறுகிறேன், அந்தந்த கட்சியினர் அவர்களோட தவறுகளை திருத்திக் கொண்டால் போதும். அதை விட்டுட்டு எங்க வளர்ச்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நாங்க பார்த்துக் கொள்கிறோம்.